ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் பார்ட் வீடியோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் வந்து blackbody ரேடியேஷன் பார்த்துட்ருந்தோம். இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் விட்டதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். த அமௌண்ட் ஆஃப் லைட் எமிட்டட், தட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன். இன்டென்சிட்டியை இன்னொன்று என்னென்னு சொல்லலாம், பிரைட்னஸ் ஆஃப் த லைட் ஆர் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அமௌண்ட் ஆஃப் லைட் எமிட்டட் ஃப்ரம் அன் blackbody, ஒரு blackbodyலேருந்து நமக்கு எமிட் ஆகிற அந்த லைட்டும் அதோட இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டும் அண்ட் இட் ஸ்பெக்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ரேடியேஷனுக்கும் அதோட ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்தை வச்சு டிஃபர் ஆகும். அதுக்கு வந்து தனித்தனியான ஸ்பெக்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்போது அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டும் அதே மாதிரி ஸ்பெக்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த லைட் ஃப்ரம் த blackbody எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் இட்ஸ் டெம்பரேச்சர். இது ரெண்டுமே டெம்பரேச்சரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. At a given temperature, intensity of radiation emitted increases with the increase of wavelength. அப்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம், T1 T2 அந்த மாதிரி ஒரு 2 டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக வேவ் லென்த் இதில் பாருங்கள், ஒரு கிவன் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோமா, அதே மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன் எமிட்டட் இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேருந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுல, T2க்கு இது இன்க்ரீஸ் ஆகுதுங்களா. அப்போது இட் இன்க்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் ஆஃப் வேவ் லென்த் பாருங்கள், இங்கே 1000 2000 3000 அப்படின்னு இந்த சைடு இந்த டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த அட் அ கிவன் டெம்பரேச்சரில் வந்து இந்த இன்க்ரீஸ் வந்து நமக்கு கிடைக்கிது, இந்த லைன். ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன் எமிட்டட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆக இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ரீச்சஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ அட் அ கிவன் வேவ் லென்த். அப்போது கொடுத்துருக்க வேவ் லென்த்தில் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஒரு மேக்ஸிமம், இந்த இதுக்கு இதுதான மேக்ஸிமம், இந்த மேக்ஸிமம்மை ரீச் பண்ணுது. அதே மாதிரி இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இங்கே வந்து ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணுது. மேக்ஸிமம் ரீச் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ அட் அண்ட் கிவன் வேவ் லென்த் அண்ட் தென் ஸ்டார்ட்ஸ் டிக்ரீஸிங் வித் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆஃப் வேவ் லென்த். பாருங்கள், 1000 2000 3000 இன்னும் வேவ் லென்த் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது ஃபர்தராக வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆக இந்த கர்வ் வந்து இங்கே மேக்ஸிமம் ரீச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், டவுன்வர்ட்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சா. அப்போது டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. as shown in figure 2.8, இதுதான் ஃபிகர் 2.8. இது வந்து வேவ் லென்த் அண்ட் இன்டென்சிட்டிக்கான ரிலேஷன்ஷிப்பில் T1 T2க்கு வந்து போட்டு காமிச்சிருக்காங்க நமக்கு. அதே மாதிரி இதில் பாருங்கள், டெம்பரேச்சர் T2 வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் T1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இந்த மாதிரி நமக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் அடுத்து ஒரு ஆளாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆல்சோ as the temperature increases, maxima of the curve shifts to shorter wavelength. எதுக்கெல்லாம் ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கும், நமக்கு இப்போ ப்ளூ லைட்டுக்கெல்லாம் ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கும். லாங் இல்லைன்னா ஹை வேவ் லென்த் எதுக்கு இருக்கும்னா ரெட்டுக்கெலாம் ஹை வேவ் லென்த் இருக்கும். இப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக மேக்ஸிமம் ஆஃப் த கர்வ் ஷிஃப்ட்ஸ் டு ஷார்ட்டர் வேவ் லென்த். அப்போது ஷார்ட்டர் வேவ் லென்த்தில் இருக்கிறதுக்கு வந்து ஹையாக நமக்கு வந்து கர்வ் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு போகும். ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு இது வந்து ரொம்ப ஹைட்டுக்கு வந்து அது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவரல் அட்டம்ஸ் வேர் மேட் டு ப்ரெடிக்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வேவ் லென்த். அப்போது நிறைய அட்டம்ப்ட் என்ன சொல்ல வந்திருக்காங்க அதில் இருந்து அப்படின்னா, இன்டென்சிட்டி தான் வேவ் லென்த்தோட ஃபங்க்ஷனாக ஒர்க் ஆகுது. இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரெடிக்ஷன் அப்போ இருந்து அட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த அபவ் எக்ஸ்பெரிமெண்ட் குட் நாட் பி எக்ஸ்பிளைன் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன் த பேசிஸ் ஆஃப் வேவ் தியரி ஆஃப் லைட். அப்போது வேவ் தியரி ஆஃப் லைட்டை வச்சு இந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ வர்றாருல மேக்ஸ் பிளாங்க், இவர் தான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பார். இப்போ பாருங்கள், மேக்ஸ் பிளாங்க் arrived at an satisfactory relationship by making an assumption that absorption and emission of radiation arises from
ஆசிலேட்டர். நம்ம blackbody அந்த blackbody இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்போம். அந்த நம்ம டயக்ராமுக்கு கீழே பாருங்கள், வேவ் லென்த் இன்டென்சிட்டி ரிலேஷன்ஷிப் கீழே ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதில் ஒரே ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்கும். அது வழி வர்ற ரேடியேஷன் வந்து அந்த வால்லேயும் ஹிட் ஆகி அந்த வால்ஸில் எல்லாமேவும் நமக்கு ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு ஆசிலேட்டர் ஆக்ட் ஆகும். அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் blackbodyயோட வாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது என்ன பண்ணும், அங்கேருந்து வர்ற அந்த ரேடியேஷனை உள்ளேவும் இப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி உள்ளே அந்த வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் என்ன சொல்ல வர்றாங்க பாருங்கள். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அசம்ஷன் தட் அப்சார்ப்ஷன் ஹீட் அந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுறதும் சரி, எமிஷன் அதை ரிலீஸ் பண்ணுறதும் சரி, எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அரைசஸ் ஃப்ரம் ஆசிலேட்டர்லேருந்து தான் அப்சார்ப்ஷனும் ரேடியேஷனும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆசிலேட்டர்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தட் இஸ் ஆட்டம்ஸ் இன் த வால் ஆஃப் த blackbodyயோட வாலில் வந்து அந்த மைன்யூட்டாக சின்ன இருக்குள்ள ஆட்டம்ஸ், அந்த ஆட்டம்ஸ் தான் ரேடியேஷனை அப்சர்வும் பண்ணுது, எமிஷனும் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Their frequency of oscillation is changed by interaction with the oscillators of electromagnetic radiation. அப்போது அந்த வாலில் இருக்க ஆட்டம்ஸ் இருக்குல்ல, அதோட ஃப்ரீக்வென்சி எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணுது, அந்த ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஆசிலேஷன் நடக்குதுல்ல, அந்த ஆசிலேஷனோட ஃப்ரீக்வென்சியை எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அது ஒரு வித் த ஆசிலேட்டர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எந்த ஒரு ஃபோர்ஸில் எந்த ஒரு ஃப்ரீக்வென்சியில் வந்து ஹிட் ஆகுதோ அந்த ஆட்டம்ஸை, அதை வச்சு இது வந்து ஆசிலேஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். மேக்ஸ் பிளாங்க் என்ன சொல்கிறாரு, இதிலேருந்து அசியூம் பண்ணுறாரு தட் ரேடியேஷன் குட் பி டிவைடட் இன்டு டிஸ்க்ரீட் சங்க்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, ரேடியேஷனை வந்து இந்த மாதிரி சின்ன பேக்கெட்ஸ் இல்லாட்டினா ஒரு டிஸ்க்ரீட் யூனிட்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு. இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஒரு பேக்கெட்ஸ் ஆஃப் யூனிட்ஸால் தான் எனர்ஜி வந்து இருக்குது. எந்த ஒரு ரேடியேஷன்னாலுமே அது கண்டினியூஸாக இருக்காது. இப்படி வந்து ஒரு பேக்கெட் ஒரு டிஸ்க்ரீட் யூனிட்ஸ் இல்லாட்டினா அதை டிஸ்க்ரீட் சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவார். சங்க்ஸ் ஆஃப் எனர்ஜியாக தான் இருக்கும். எனர்ஜி வந்து இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும் டிஸ்கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லியிருப்பார். He suggested that atoms and molecules could emit or absorb energy only in discrete quantities and not in a continuous manner. அப்போ அவர் அதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆட்டம் வந்து ரேடியேஷனை இல்லை எனர்ஜியை அப்சர்வ் பண்ணாலும் சரி, எமிட் பண்ணாலும் சரி, அது வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ரீட் யூனிட்ஸாக கண்டினியூஸாக அதனால் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது, எமிட் பண்ணவும் முடியாது. டிஸ்கண்டினியூஸாக தான் அப்சர்வ் பண்ணும். இந்த மாதிரி நடுவில் கேப் இருக்குங்களே, டிஸ்கண்டினியூஸாக ஒரு டிஸ்க்ரீட் யூனிட்ஸ், ஒரு பேக்கெட் ஆஃப் யூனிட்ஸ். இதை வந்து லைட்டில் ஃபோட்டான்னு சொல்லுவோம். இதை குவாண்டம்னு அவர் சொல்லியிருப்பார். பார்க்கலாம். He gave the name quantum to the smallest quantity of energy. அப்போது எனர்ஜி வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டாகவும் தனித்தனியாக இப்படி செப்பரேட் ஆகி இப்படி தான் வந்து ட்ராவல் பண்ணுது. அந்த சின்ன ஸ்மாலஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜியை அவர் குவாண்டம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாரு. that can be emitted or observed in the form of electromagnetic radiation. இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எதால் மேடப்பாயிருக்கு, குவாண்டமால் தான் மேடப்பாயிருக்கு. இதே லைட்டுன்னு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா, லைட்டில் இருக்க அந்த குவாண்டம் என்னென்னா ஃபோட்டான். அதுதான் நம்ம ஃபோட்டான்னு இதுக்கு அடுத்து படிப்போம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், the energy of the quantum of radiation is proportional to the frequency and it is expressed by the equation E is equal to h mu. இப்போ பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி இருக்குல்ல, எனர்ஜி இட்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரீக்வன்சியோட சிம்பிள் நியூ. அப்போது எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இது வந்து ஈக்குவேட் பண்ணுறப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இங்கே கொடுக்கணும். அதுதான் ஹச். E is equal to h nu. இந்த ஹச்ன்ற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பிளாங்க் கான்ஸ்டன்ட். மேக்ஸ் பிளாங்க் தானே இதை சொல்லியிருக்காரு, அதனால் இதுக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னே பேர். அண்ட் ஹேஸ் த வேல்யூ. அதே மாதிரி ஹச் இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ பாருங்கள், 6.626 × 10⁻34 ஜூல்ஸ் செகண்ட். ஓகேங்களா. இந்த வேல்யூவை பார்த்துக்கணும். அப்போ நமக்கு எனர்ஜி கேட்டாங்கன்னா மேக்ஸ் பிளாங்க் அந்த கான்ஸ்டன்ட்டை வேல்யூவோட சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரீக்வன்சி வச்சு எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகேங்களா. அடுத்து வித் திஸ் தியரி, இந்த தியரியை வச்சு, இந்த குவாண்டம் தியரின்னு சொல்லுவோம் இதை வச்சு அவர் என்ன சொன்னார், இதை வச்சு வந்து அந்த இன்டென்சிட்டியை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுச்சு ஈஸியாக. த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஹச் இஸ் நோன் இங்கே வித் திஸ் தியரி Planck was able to explain the distribution of intensity in the radiation from the black body as a function of frequency or wavelength at different temperature. அப்போ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் அந்த ரேடியேஷனோட இன்டென்சிட்டிலாம் இருக்குல்ல, அது வந்து ஒன்று அதோட ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வச்சு டிபெண்ட் ஆகிருக்கும், இல்லை வேவ் லென்த்தை வச்சு வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த குவான்டைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது இம்பார்ட்டன்ட். குவான்டைசேஷன் ஹேஸ் பீன் கம்பேர்டு டு ஸ்டாண்டிங் ஆன் அன் staircase. A person can stand on any step of an staircase, but it is not possible for him or her to stand in between the two steps. The energy can take any one of the values from the following set, but cannot take of any values between them. இப்போ E is equal to ஹச் நியூன்னு நம்ம தெரியும்ல. இப்போ இ விச் இஸ் ஈக்குவல் டு என். என்னென்னா இங்கே ஏதாவது ஒரு இன்டீஜர் என்னன்னாலும் 0 1 2 3 4 அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறதுக்கு தான் என்ன. இப்போது இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ 0 1 2 3 அந்த மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியுமே தவிர 1க்கும் 2க்கும் நடுவில் 1.5 1.8 அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து எடுத்துக்கவே முடியாது. ஒரு டிஸ்க்ரீட் யூனிட்ஸாக டிஸ்கண்டினியூஸாக இந்த மாதிரி 0 1 2 3 இந்த மாதிரி. இப்போ என்னுக்கு பதிலாக நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 0 ஆயிரும் எனர்ஜி வேல்யூ. இதுவே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 into h mu. இதே 2னா 2h mu, 3னா 3h mu, 4னா 4h mu. அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் h mu தான் எடுக்க முடியுமே தவிர இந்த 3க்கும் 2க்கும் நடுவில் இருக்க ஒரு வேல்யூவை அதனால் எடுத்துக்கவே முடியாது. இதுதான் வந்து குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து இதில் வந்து லைட்டாக உங்களுக்கு இது மட்டும் கொடுக்குறேன். ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் வந்து லைட் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் குவாண்டா. அப்சார்ப்ஷன்னாலும் சரி எமிஷன்னாலும் சரி அது வந்து குவாண்டா ஒரு டிஸ்கண்டினியூஸ் எனர்ஜியாக தானே இருக்கும், குவாண்டம் மாதிரி. அந்த குவாண்டம் லைட்டில் என்ன சொல்லுவோம், ஃபோட்டான். அப்போ இந்த இதில் இருக்க ஃபோட்டான் மெட்டல் சர்ஃபேஸில் ஹிட் ஆனோடனேவும் மெட்டலில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ரிஜெக்ட் ஆயிரும். அது ரிஜெக்ட் ஆகி இது பாசிட்டிவ், இங்கே இருக்க ஒரு பாசிட்டிவ் டிடெக்டர். அப்போது இங்கே நெகட்டிவ் வந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிறனால பாசிட்டிவ் கிட்ட அட்ராக்ட் ஆகி இங்கே மூவ் ஆகும். அதே மாதிரி இங்கே அம்மீட்டர் இருக்குல்ல, அம்மீட்டரில் வந்து நமக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் காமிக்கும், விச் இஸ் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து அப்போ கரண்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஃபோட்டான் இல்லாட்டினா ஒரு ரேடியேஷன் வந்து மெட்டல் சர்ஃபேஸ் ஹிட் பண்ணோன்னே அதில் இருக்க அந்த சர்ஃபேஸில் இருக்க எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். எலக்ட்ரான் பாசிட்டிவ் நோக்கி போனோடனேவும் நமக்கு வந்து கரண்ட் வந்து இங்கே காமிக்கும், கரண்ட் டைரக்ஷன் வந்து. அப்போ ஃபோட்டோ கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் வந்து நம்ம படிப்போம். நான் இதை லைட்டாக போர்டில் டீச் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு போர்டில் டீச் பண்ணுறப்ப எதுவும் மிஸ் பண்ணாமல் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நீங்கள் புக்கில் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோன்னு பாருங்கள். இது வந்து நான் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். மெட்டல் சர்ஃபேஸ் என்ன மெட்டலில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொட்டாசியம், K ஃபார் பொட்டாசியம், RB ருபீடியம், CS சீசியம். அப்போ பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இந்த மாதிரி ஒரு மெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த மெட்டல் தான் இது, அந்த மெட்டலோட சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த மெட்டலில் நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு லைட் ரேடியேஷனை இதில் ஹிட் ஆக விடுறேன். ஒரு லைட் ரேடியேஷன் இதுக்கு பாஸ் பண்ணுறேன். அப்போது லைட் ரேடியேஷன் நான் பாஸ் பண்ணுறப்போ இந்த ரேடியேஷன் விச் இஸ் மேட் அப் ஆஃப் குவாண்டம்னு பார்த்தோமா இதுக்கு முன்னாடி. அப்போது அது குவாண்டம்னா லைட்டில் அது என்ன சொல்லுவோம், ஃபோட்டான்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ஃபோட்டான் அந்த ரேடியேஷன் லைட் ரேடியேஷன் வந்து மெட்டல் சர்ஃபேஸை ஹிட் பண்ணோடனேவும் இந்த ஃபோட்டான், இப்போ ஒரு ஃபோட்டானுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு ஃபோட்டான் வந்து இதில் ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து எஜெக்ட் ஆகும். இந்த ஃப்ரீக்வன்சி பாருங்கள், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட் ரேடியேஷன் வந்து 10⁻14 ஹர்ட்ஸ். அப்போ 10⁻14 ஹர்ட்ஸில் ஒரு லைட் ரேடியேஷன் வந்து மெட்டல் சர்ஃபேஸ் ருபீடியம், சீசியம் அதே மாதிரி பொட்டாசியம் மெட்டலில் வந்து இங்கே ஏதாவது ஒரு மெட்டலோட சர்ஃபேஸில் ஹிட் ஆகுது. ஹிட் ஆனோடனேவும் இந்த ஃபோட்டானுக்கு இருக்க கைனெட்டிக் எனர்ஜி, கேஇனா கைனெட்டிக் எனர்ஜி, இது வந்து மொமெண்டம். அப்போது இந்த ஃபோட்டான் அது பொசஸ் பண்ணியிருக்க கைனெட்டிக் எனர்ஜியும் மொமெண்டமும் என்ன ஆக போகுது அப்படின்னு பாருங்கள்.
இந்த ஃபோட்டான் வந்து ஹிட் ஆயிருந்தா மெட்டல் சர்ஃபேஸில் ஒரு எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகும். ஒரு ஃபோட்டான் ஹிட் ஆச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகும். ஒரு 2-3 எலக்ட்ரான் அந்த மாதிரி எத்தனை ஃபோட்டான் இஜெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து இஜெக்ட் ஆகும். அப்போது இப்படி எலக்ட்ரான் இப்போ வந்து ஒரு ஃபோட்டான் வந்து ஃப்ரீக்வன்சி லைட்டோட ஃப்ரீக்வன்சி 10^14 ஹர்ட்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு ஃபோட்டான் ஹிட் ஆகுது, எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரானை என்ன சொல்லுவோம்? ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரான். இப்போது இந்த ஃபோட்டான் பொசஸ் பண்ணியிருக்க இந்த கைனெட்டிக் எனர்ஜியும் மொமெண்டமும் என்ன ஆயிரும் அப்படின்னா இட் கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த எலக்ட்ரான். இஜெக்டட் எலக்ட்ரானுக்கு இந்த ஃபோட்டானில் இருக்க கைனெட்டிக் எனர்ஜியும் மொமெண்டமும் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போது இந்த ஃபினாமினன் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். இதில் கரண்ட் பாஸ் ஆகுது, இதுலேருந்து கரண்ட் நமக்கு கிடச்சிச்சு அதுனா அதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேங்களா? இதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி ஃபர்ஸ்ட்டு அந்த டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. இந்த ஃபினாமினா இன் விச் எலக்ட்ரான்ஸ் ஆர் இஜெக்டட் ஃப்ரம் அன் மெட்டீரியல் ஆர் அன் மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகும் ஆஃப்டர் அப்சர்விங் அ சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி. அப்போது ஒரு தேவையான ஒரு சூட்டபிளான ஃப்ரீக்வன்சி இவ்வளோ வாங்கினா இந்த எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூட்டபிள் ஃப்ரீக்வன்சியை அதை அப்சர்வ் பண்ணுது மெட்டல் சர்ஃபேஸ் இந்த ஃப்ரீக்வன்சி 10^4 அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ணுச்சுன்னா இந்த ஃபினாமினன் பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இன்னொரு நெக்ஸ்ட் கொஷின், எல்லா லைட் ரேடியேஷனுமேவும் ஃபோட்டான் எல்லா லைட் ரேடியேஷனுமேவும் எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ண முடியுமா? அதுதான் செகண்ட் கொஷின். இப்போது 10^14 ஹெர்ட்ஸ்ன்னு எதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கோம்? இது எலக்ட்ரான். ஓகேங்களா? எல்லா லைட் ரேடியேஷனும் எலக்ட்ரானை இந்த மாதிரி மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து இஜெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ. எல்லா லைட்னாலையும் எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண முடியாது மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து. அந்த ஒரு ரேடியேஷனுக்கு வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, விச் இஸ் μ0. மியூனா வெறும் ஃப்ரீக்வன்சி. இந்த மியூ இது கூட ஒரு 0 போட்டுட்டேன்னா μ0 விச் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சினா அது என்னென்னு பார்த்துக்கோங்க. விச் இஸ் த மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஒரு லைட் ரேடியேஷன் ஒரு ரேடியேஷன் எடுத்துக்கிட்டால் அதுக்கு இருக்க வேண்டிய ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி தான் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. இந்த ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி டு எஜெக்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரேடியேஷனுக்கு தேவைப்படுற ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி, இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச ஃப்ரீக்வன்சி தான் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. இந்த இது மினிமம் இந்த லெவலில் இருந்தால் தான் எலக்ட்ரானை வந்து மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எஜெக்ட் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி μ0. அப்போது இப்போ பாருங்கள், இங்கே யூஸ் பண்ணுற 10^14 ஹெர்ட்ஸ் வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. இப்போது லெஸ் தென் 10^14 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன்னு வைங்க. ஹெர்ட்ஸ் விச் இஸ் ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம இங்கே டினோட் பண்ணுறோம். ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டினா செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 10^14 ஹெர்ட்ஸ்க்கு இந்த இதுக்கு கம்மியான ஃப்ரீக்வன்சியை நான் கொடுக்குறேன் ஒரு மெட்டல் சர்ஃபேஸில். அப்போது எனக்கு எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகுமா அப்படின்னா, இப்போ ஒரு 10^8ன்னு வச்சுக்கலாம். அது 10^14னா 10^8 ஹெர்ட்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகுமா? நோ, டஸ் நாட் இஜெக்ட் எலக்ட்ரான். ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி தான் மினிமம் ஃப்ரீக்வன்சி டு இஜெக்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். 10^8 வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு கம்மியான வேல்யூ. அப்போது இது வந்து இட் டஸ் நாட் இஜெக்ட் எலக்ட்ரான். அப்போ மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு இந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி எக்ஸீட் அதை தாண்டிடுச்சு அப்படின்னா, μ0 வேல்யூவை விட அதிகமாக ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகுதுல, இஜெக்ட் ஆகிற அந்த எலக்ட்ரான் வில் பொசஸ் ஹை கைனட்டிக் எனர்ஜி. இதுதான் நடக்கும். அப்போது த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி μ0 விட நம்ம கொடுக்குற அந்த லைட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகி வெளியே வரும்ல, அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமேவும் இட் வில் பொசஸ் ஹை கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, W0 ஒர்க் ஃபங்க்ஷன். இது W0ன்றது இட் இஸ் வாட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் எனர்ஜி டு இஜெக்ட் எலக்ட்ரான். பார்த்தது மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? இவ்வளோ ஃப்ரீக்வன்சியாவது இருக்கணும் பேசிக்காக அப்படின்னு. இப்போ பார்க்குறது மினிமம் எனர்ஜி. எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் ஒரு எலக்ட்ரானை அங்கே மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எஜெக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு அப்படின்னா நமக்கு தேவைப்படுற அந்த மினிமம் எனர்ஜியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் W0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு நான் அழிச்சிடுறேன், அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்சிஆர்டி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கீழே. அதையும் பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, there is no time lag between the striking and ejecting of beam of light. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதுதான் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ன்னு வைங்க. ஒரு மெட்டலோட சர்ஃபேஸ் ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து இதில் ஹிட் ஆகுது. இந்த பீம் ஆஃப் லைட் வந்து இட் இஸ் மேடப் ஆஃப், இது வந்து ஒரு ரேடியேஷன் தான். இட் இஸ் மேடப் ஆஃப் குவாண்டம் விச் ஃப்ளோ. அந்த குவாண்டம் ஆஃப் எனர்ஜி வந்து டிஸ்கண்டினியூஸாக தான் ஃப்ளோ ஆகும். ஐ மீன் அப்சார்ப்ஷன் எமிஷன் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு லைட் ஆஃப் பீம் வந்து நமக்கு வந்து மெட்டல் சர்ஃபேஸில் ஹிட் ஆகுது. ஹிட் ஆனோடனேவும் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகுது. இது லைட்டு, இது ஃபோட்டான் வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டான் வந்து மெட்டல் சர்ஃபேஸை ஹிட் ஆனோடனேவும் எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகிடுது. இதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, there is no time lag between the striking and ejecting of beam of light. இது வந்து ஹிட் ஆகிறதும் இங்கேருந்து இப்படி இஜெக்ட் ஆகிறதும் ஒரு அட் அ டைமில் நடக்கும். எந்த ஒரு டைம் டிலே, இது நடந்து முடிஞ்ச அடுத்த ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு இது நடக்கும்லாம் இல்லை. இது வந்து ஹிட் ஆனால் அடுத்த செகண்ட் இது மேலே போயிடும். அந்த ஒரு செகண்ட் கூட இல்லை, டைம் லேகே இருக்காது. எந்த ஒரு டைம் லேகுமே இல்லாமல் ஸ்ட்ரைக் ஆகிறதும் எஜெக்டிங் ஆஃப் பீம் ஆஃப் லைட் வந்து அட் அ டைமில் அக்யூரேட்டாக சேம் டைமில் நடக்கும்னு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆர் பிரைட்னஸ் ஆஃப் த லைட். இப்போ வந்து செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்ல வர்றாங்க, அதை அடுத்து ஒரு டயக்ராம் வச்சும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதில் புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து இதில் ஒரு எலக்ட்ரான் நான் வந்து வெளியே எஜெக்ட் ஆகி போகுதில்ல. இப்போது இதுவே நிறைய எலக்ட்ரான்ஸ் எனக்கு இஜெக்ட் ஆகணும். ஒரு 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான், இந்த மாதிரி எனக்கு எக்கச்சக்கமான எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து இஜெக்ட் ஆகி போகணும் அப்படின்னா, இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, பீம் ஆஃப் லைட் இங்கே வந்து மெட்டல் சர்ஃபேஸில் ஹிட் ஆகுதுல்ல, அதோட இன்டென்சிட்டி வந்து கிரேட்டராக இருக்கணும். இன்டென்சிட்டி வந்து நிறைய பயங்கரமாக இருக்கணும். ஒரு லைட் எடுத்துக்கிறீங்கன்னா அதோட ஒரு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஜெக்டட் அவுட், அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, மியூ நாட், வெறும் மியூனா ஃப்ரீக்வன்சி. மியூ நாட்னா என்ன சொன்னேன், த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொன்னோன்னா, வாட் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி? இட் இஸ் த மினிமம் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ரெக்வயர்டு டு இஜெக்ட் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். அதுதான் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியில் 2 கண்டிஷன் இருக்குது. இப்போ நார்மலாக இந்த ஒரு லைட் வந்து இங்கே ஃபாலோ ஆகுதுன்னு வைங்க. இந்த ஃபாலோ ஆகிற லைட்டுக்கு இருக்க இந்த ஃப்ரீக்வன்சி தான் இந்த ஃப்ரீக்வன்சி. இது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. இப்போது எனக்கு ஃபாலோ ஆகிற இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இட் இஸ் லெஸ் தென் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக வந்து நான் இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் எடுத்துக்கிறேன். அது வந்து மெட்டல் சர்ஃபேஸ் ஹிட் பண்ணுது அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி தான் மினிமம், குறைஞ்சபட்ச ஃப்ரீக்வன்சி அதுதான். அதை விட கம்மியான ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு ஹிட் ஆகுது அப்படின்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகாது, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அங்கே நடக்காது. இதே இது நான் எடுத்திருக்க இந்த ஃப்ரீக்வன்சி த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை விட அதிகமானது, கிரேட்டராக இருக்குது, அதவே தாண்டிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த இஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகும். ஆனால் எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகிறது வந்து இட் வில் பொசஸ் ஹை கைனெட்டிக் எனர்ஜி. இதுக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜி ரொம்ப பயங்கரமாக நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி இருக்குல்ல, கைனெட்டிக் எனர்ஜினா என்ன, எனர்ஜி பொசஸ்டு பை அன் பாடி பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷன். அது ஏதாவது ஒரு மூவிங் பார்ட்டிக்கல் பொசஸ் பண்ணியிருக்கிற எனர்ஜி தான் பொட்டன்ஷியல், ஐ மீன் கைனெட்டிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ரெஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஸ்டேபிளாக அங்கே இருக்கிறது, ஸ்டாட்டிக் பொசிஷனில் இருக்கிறதுக்கு பொசஸ் பண்ணியிருக்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி வந்து மோஷனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ், ஏதாவது ஒரு பாடி வந்து பொசஸ் பண்ணியிருக்கிறது கைனெட்டிக் எனர்ஜி. அது வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. இப்போது இந்த லைட் ரேடியேஷன் இங்கே ஹிட் ஆகுதுல மெட்டல் சர்ஃபேஸ், இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்க லைட் ரேடியேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட நமக்கு இந்த எஜெக்ட் ஆகி போகிற எலக்ட்ரான்ஸோட கைனெட்டிக் எனர்ஜியும் அதே அளவுக்கு ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம இப்போ இதெல்லாம் புக்கில் இருக்கிறத சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது எல்லாமே இதில் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கடுத்து இதெல்லாம் இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஒரு டேர்ம். ஃபர்ஸ்ட்டு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி விச் இஸ் த மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஒர்க் ஃபங்க்ஷன் அடுத்து பார்த்தோமா, ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன, மினிமம் எனர்ஜி, ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்டு டு இஜெக்ட் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வச்செல்லாம் அடுத்து ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுவோம். ஒர்க் ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சினா என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், மூணாவது இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னு பாருங்கள், விச் இஸ் த மினிமம் பொட்டன்ஷியல்
டு ஸ்டாப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் மூவிங் பிளேட்ஸ். இப்போது ரெண்டு பிளேட்ஸ் வச்சுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி டயக்ராம் காமிச்சிருப்பேன். ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கும், இந்த சைடு ஒரு டிடெக்டர் இருக்கும். எலக்ட்ரான் இங்கேருந்து ரிலீஸ் ஆகிறது எல்லாமே டிடெக்டர் பாசிட்டிவை நோக்கி போகும். அம்மீட்டர் வந்து கரண்ட் டைரக்ஷனை காமிக்கணும். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம்ல, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போது 2 பிளேட்ஸ் இருக்குல்ல, இது பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட். இந்த மாதிரி ஒரு 2 பிளேட்டுக்கு நடுவில் வந்து எலக்ட்ரானை வந்து மூவ் ஆகாமல், இங்கே இஜெக்ட் ஆகி போகிற எலக்ட்ரானை மூவ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு நமக்கு தேவைப்படுற மினிமம் பொட்டென்ஷியல் டு ஸ்டாப் த எலக்ட்ரான் ஃப்ரம் மூவிங் பிட்வீன் த பிளேட்ஸ். 2 பிளேட்ஸ்க்கு நடுவில் எலக்ட்ரான் மூவ் ஆகாமல் நான் இந்த ஃபோட்டோ கரண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவைப்படுற மினிமம் பொட்டென்ஷியல் தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்காமல் கரண்ட் கிடைக்கக்கூடாது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு. அது ஸ்டாப் பண்ணுற பொட்டென்ஷியல் தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். புரிஞ்சிருச்சுங்களா? இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து ஒரு நெகட்டிவ் பிளேட் வச்சுருக்கேன், அந்த சைடு ஒரு பாசிட்டிவ் பிளேட் வச்சுருக்கேன். பாசிட்டிவ் பிளேட்டை இங்கே பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிட்டேன், இது நெகட்டிவை இங்கே நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது இன்டென்சிட்டி ஐயோடு இருக்க ஒரு லைட் ரேடியேஷன் இங்கே வந்து இந்த நெகட்டிவ் பிளேட்டில் ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் வந்து ஹிட் பண்ணுதுன்னு வைங்க. இதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே பாசிட்டிவை நோக்கி அட்ராக்ட் ஆகப்படுமா? எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் நெகட்டிவ், இது இங்கே பாசிட்டிவ், அட்ராக்ட் ஆகி இந்த பாசிட்டிவை நோக்கி இது போக ஆரம்பிச்சிடும். அப்போ இது மூவ் ஆக ஆரம்பித்தோடனே இதுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் இது சொல்லணும், இந்த என்னது பேட்ரியோட வோல்டேஜ் பார்த்துக்குங்க. 20 வோல்டேஜ் பேட்ரி வச்சுருக்கேன். அப்போது எனக்கு வந்து ஒரு இன்டென்சிட்டி ஐ இருக்க ஒரு லைட் வந்து இங்கே ஹிட் ஆகுது. இங்கேருந்து எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாசிட்டிவை நோக்கி மூவ் ஆகுது. இந்த அம்மீட்ரு வந்து நமக்கு வந்து கரண்ட் டைரக்ஷன் காமிக்குது, எந்த சைடு வந்து கரண்ட் மூவாக இருக்கா. அது டைரக்ஷன் இப்படி டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போது கரண்ட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு அர்த்தம். அப்போது இது எலக்ட்ரான்ஸ் வந்தோடனேவும் நமக்கு வந்து இந்த சர்க்யூட்டில் கரண்ட் இதாகிடும். இந்த டைரக்ஷன் ஷோ பண்ணுறது என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, இட் இண்டிகேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. புரிஞ்சிருச்சுங்களா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஓகேங்களா? இப்போது இதை நான் ஸ்டாப் பண்ணணும், கரண்ட் கிடைக்காம ஸ்டாப் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கே 20 வோல்ட் எடுத்தேன்ல, இங்கே -20 வோல்ட் எடுத்துக்க போகிறேன். -20 வோல்ட் எடுத்துக்கிட்டேன், இங்கே பாசிட்டிவ் வச்சுட்டேன், இங்கே நெகட்டிவ் வச்சுட்டேன். இப்போது ஒரு பீம் ஆஃப் லைட்டே வருது, இங்கே ஹிட் ஆகுது. இதில் மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து இஜெக்ட் ஆகிற ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான் இங்கே இப்போ நான் நெகட்டிவ் பிளேட் வச்சுருக்கேன். நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகுமா? அட்ராக்ட் ஆகாது, தே வில் ரிப்பல் ஈச் அதர். அப்போது இங்கே ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கே கரண்ட்டே ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ -20 வோல்ட்டில் நான் பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகலை. அப்போது இங்கே இந்த ரிவர்ஸ் பொலாரிட்டி பண்ணோடனே இட் ஸ்டாப்டு த கரண்ட், விச் மீன்ஸ் நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகலை. இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டே ப்ரொடியூஸ் ஆகலை. அப்போது இங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, இங்கே நம்ம யூஸ் பண்ண இந்த -20 வோல்ட் இருக்குங்கள, அதுதான் நம்ம ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது 20 வோல்ட் அப்போ வித் ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டி இது வந்து நமக்கு வந்து இன்டென்சிட்டி வோல்டேஜ்க்கான ஒரு இதுதான். இப்போது நமக்கு 20 வோல்ட்டில் இது ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டியில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவே -20 வோல்ட்டில் பாருங்கள், -20 வோல்ட் இந்த சைடு தான் நெகட்டிவ், இங்கே வந்து கரண்ட்டே ப்ரொடியூஸ் ஆகலை. அப்போ இது என்ன ஆகிடுது, கீழே 0க்கு வந்துடுதா? புரியுதுங்களா? இது அப்படியே இதை பாருங்கள். இதுக்கடுத்து நான் அடுத்து ஒரு 2-3 டயக்ராம் வரைஞ்சி இது ரிலேட்டடாக தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் அதே மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டேன். நெகட்டிவ் ஒரு டிடெக்டர் இங்கே வச்சுருக்கேன். இது ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் இன்டென்சிட்டியை இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு இன்டென்சிட்டி ஐயோட வந்து இதில் ஹிட் ஆகி எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகிறது, இது எலக்ட்ரானும் நெகட்டிவ், இங்கே வச்சுருக்க நம்ம டிடெக்டர் அதுவுமே நெகட்டிவ். அப்போ 2 நெகட்டிவ்மேவும் அப்போஸ் பண்ணும். இங்கே -20 வோல்ட் கொடுத்துருக்கோம். அப்போது இதை அப்போஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும், கரண்ட்டு இதில் ப்ரொடியூஸ் ஆகாது, நோ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்து நமக்கு கிடைக்காது. நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனால் இப்போ நம்மளோட முயற்சி என்னென்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் போய் இந்த பிளேட்டை ரீச் பண்ணணும். இது ரீச் பண்ணி இங்கே வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும், கரண்ட் ஸ்டாப் ஆகாமல் ஃப்ளோ ஆகணும். அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் இந்த எலக்ட்ரான் இந்த ரிப்பல்ஷனையும் தாண்டி இந்த பிளேட்டை போய் ரீச் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரான்ஸ் அங்கே போய் ரீச் பண்ணுறதுக்கு அதோட கைனெட்டிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணணும். நமக்கு ஏற்கனவே இருக்க கைனெட்டிக் எனர்ஜியை இன்னும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டோம். ஒரு மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ரொம்ப அதிகமாக கொடுத்தோன்னா இட் கேன்
அந்த அந்த ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும்ல 2 நெகட்டிவ்க்கு நடுவில், அதையும் தாண்டி அது வந்து இந்த பிளேட்டை ரீச் பண்ணிடும். நமக்கு வந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இப்போ அடுத்து என்ன யோசிக்கிறாங்க, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான், நமக்கு இஜெக்ட் ஆன அந்த ஃபோட்டோ எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்போ இது இன்க்ரீஸ் பண்ணால் தான் இது போய் ரீச் ஆகும். அப்போ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த லைட்டோட இன்டென்சிட்டி ஐலேருந்து I0 இன்டென்சிட்டி, அதாவது கூட்டுறாங்க. இன்டென்சிட்டி ஐனா ஒரு நார்மல் இன்டென்சிட்டி, I0ன்னு இன்னொரு இன்டென்சிட்டி விச் இஸ் ஹையர் தென் I, அந்த மாதிரி ஒரு I0 இன்டென்சிட்டி எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இதான் நினச்சிருக்காங்க, kinetic எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி. அப்போ வந்து இன்டென்சிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண நமக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமான கைனட்டிக் எனர்ஜியோடு இருக்கும். இது போய் இங்கே இந்த பிளேட்டை ரீச் பண்ணிடும், ரிப்பல்ஷன்லாம் தாண்டி நமக்கு இங்கே ஃபோட்டோ கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா கைனட்டிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் லைட் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா, I0 இன்டென்சிட்டி விச் இஸ் கிரேட்டர் தென் நார்மல் I இன்டென்சிட்டியை விட I0 கிரேட்டராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டியை ஹையாக எடுத்துக்கிறேன். இது வந்து ஹிட் ஆகுது, எலக்ட்ரான் இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் இங்கே ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் இங்கே போய் ரீச் ஆகவே இல்லை. இன்ஸ்டெட் இங்கே இங்கே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இன்டென்சிட்டி I0 கொடுக்குறப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துல 2 3 ஒரு 3 எலக்ட்ரான்னு அந்த எலக்ட்ரான்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சே தவிர இது போய் இங்கே ரீச் ஆகவே இல்லை நெகட்டிவ் பிளேட்டை. அப்போது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, kinetic energy which is அந்த எலக்ட்ரானோட kinetic energy which is actually directly proportional to intensity-ன்றது it proved them it was wrong. அதனால் இந்த மாதிரி இன்டென்சிட்டியை கூட்டினா எலக்ட்ரானோட kinetic energy இன்க்ரீஸ் பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது நமக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எஜெக்டட் எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்டென்சிட்டியை வந்து I-லேருந்து I0 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் ஹிட் ஆனோடனேவும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இந்த எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ தான் இந்த ரிப்பல்ஷனையும் தாண்டி இது வந்து இந்த நெகட்டிவ் டிடெக்டாரை போய் ரீச் பண்ணும், நமக்கு வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு நினச்சாங்க. பட் அவங்க அசியூம் பண்ணது வந்து தப்பு. அவங்களுக்கு வந்து இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஜெக்டட் தான் இன்க்ரீஸ் ஆச்சே தவிர கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு இப்போ எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணால் தான் அது வந்து இந்த ரிப்பல்ஷனை தாண்டி இந்த டிடெக்டரை போய் ரீச் பண்ண முடியும், நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐன்ஸ்டைன் தான் நமக்கு ஐன்ஸ்டைன் ஃபோட்டான் தியரி அப்படின்னு, அதில் வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரானை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவரோட ஐன்ஸ்டைன் ஃபோட்டான் தியரியில் சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ ரெட்டுக்கு வந்து ஹை இன்டென்சிட்டி இருக்குது. நான் வந்து ஹை இன்டென்சிட்டி ரெட் லைட்டே யூஸ் பண்ணாலுமே கூட இந்த இடத்துல எனக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ அதுலேருந்து என்ன அசியூம் பண்ணி கன்க்ளூஷன் வந்தாங்க அப்படின்னா, ஹை இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ஹை இன்டென்சிட்டி யூஸ் பண்ணாலுமே கூட இட் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஜெக்டடே தவிர கைனட்டிக் எனர்ஜியை அது இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் இன்டென்சிட்டியும் கைனட்டிக் எனர்ஜியும் வச்சு அவங்க ரிலேஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க இன் ஓல்டன் கிளாசிக் ஃபிசிக்ஸில். அது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து ஐன்ஸ்டைன் ஃபோட்டான் தியரி வருது. அவர் என்ன சொல்கிறாரு, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எஜெக்டட் எலக்ட்ரானை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பீம் ஆஃப் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி அந்த எஜெக்ட் ஆன எலக்ட்ரான்ஸோட கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ரிப்பல்ஷனை தாண்டி இந்த இடத்துல வந்து ரீச் ஆயிரும், நமக்கு வந்து இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவரோட தியரியில் தான் சொல்லியிருப்பார். இப்போது இவர் என்ன பண்ணுறாரு, ரெட் ஃபோட்டான்ஸ் ப்ளூ ஃபோட்டான்ஸ், அதாவது ரெட் லைட் ப்ளூ லைட் 2 லைட் எடுத்துக்கிறோம். ரெட்டுக்கு வந்து நமக்கு வந்து இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும் ரெட் ஃபோட்டான்ஸ் ரெட் லைட்டுக்கு. ஏன்னா ரெட் ஹேஸ் லாங் வேவ் லென்த் ஸ்மால் ஃப்ரீக்வன்சி, அப்போது ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது ரெட்டுக்கு, வேற ப்ளூக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதே மாதிரி இப்போது ஃப்ரீக்வன்சியும் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கைனட்டிக் எனர்ஜின்னு தான் இப்போ இது வரைக்கும் இவர் சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம வந்து ஸ்மால் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஒரு ரெட் ஃபோட்டான்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்மால் கைனட்டிக் எனர்ஜி தான் கிடைக்கும். அப்போது நமக்கு ஹை கைனட்டிக் எனர்ஜி கிடைச்சாதான் இங்கேருந்து இது போய் இங்கே ரீச் ஆகும். அப்போது இருக்கிறதுல எதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது,
ப்ளூ ஃபோட்டான்ஸ். அப்போ ப்ளூ லைட்டை நம்ம யூஸ் பண்ணோன்னா இட் வில் ஹேவ் ஹை கைனடிக் எனர்ஜின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது இங்கேருந்து பாருங்கள், ஒரு ரெட் லைட் கொடுத்தேன்னா இங்கே வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் கைனடிக் எனர்ஜி கிடைக்காது இந்த அளவுக்கு நிறையா. இது போய் இங்கே ரீச் ஆகாது. வேறஸ் அதுக்கு பதிலாக நான் ப்ளூ ஃபோட்டான் கொடுத்தேன் அப்படின்னா ப்ளூ ஃபோட்டானோட லைட்லேருந்து இங்கே நமக்கு வந்து மெட்டல் சர்ஃபேஸில் ஹிட் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகுது. இஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ஹை கைனடிக் எனர்ஜி இருக்குது. அப்போது ஹை கைனடிக் எனர்ஜி இருக்கனால இது வந்து ரிப்பல்ஷன்லாம் தாண்டி இந்த நெகட்டிவ் பிளேட்டை போய் ரீச் ஆகிடுது. இங்கே ரீச் ஆனோடனே இங்கே ஆக்சுவலி அம்மீட்டர் இருக்கும். இந்த அம்மீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். டிஃப்ளெக்ஷன் காமிச்சோன்னே இங்கேயும் நம்ம -20 வோல்ட் அதே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரானோட மூமெண்ட்டை வந்து இந்த 2 பிளேட்ஸ்க்கு நடுவில் ஸ்டாப் பண்ண முடியும். அதுதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், மினிமம் பொட்டன்ஷியல்னு பார்த்தோம். அப்போது -20 வோல்ட்டில் வந்து இது ஸ்டாப் ஆயிரும். இந்த 20 வோல்ட்லேயும் இது ரீச் பண்ண வைக்கணும்னு தான் நம்ம கைனடிக் எனர்ஜியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணி கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போது இது இங்கேருந்து இங்கே போய் ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து -20 வோல்ட்லேயுமே கூட அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்லையும் நமக்கு வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போது ப்ளூ ஃபோட்டான்ஸை பொறுத்த அளவுக்கு ஐன்ஸ்டைன் ஃபோட்டான் தியரியிலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு, -20 வோல்ட் கான் ஸ்டாப் எலக்ட்ரான் எமிட்டட் பை ப்ளூ லைட். ப்ளூ லைட் எமிட் பண்ணுற எலக்ட்ரான் வந்து -20 வோல்ட்டை வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலாக வச்சு நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது எலக்ட்ரானை. இன்ஸ்டட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆஃப் த ப்ளூ லைட் வந்து இட் வில் இன்க்ரீஸ். -20 வோல்ட்லேருந்து -16 வோல்ட்டுன்னு அதிகமாக இங்கே வோல்டேஜ் கொடுத்தா தான் இங்கே ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டைன் ஃபோட்டான் தியரியில் சொல்லியிருப்பார். இதுக்கடுத்து அந்த ஒரு டயக்ராம் நான் வரைஞ்சி போடுறேன். இதோட இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து முடிஞ்சிரும். இப்போ வந்து ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டான் தியரி பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு ஷைனிங்கான பீம் ஆஃப் லைட் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதிலிருந்து நிறைய அந்த ஃபோட்டான்ஸ் போய் ஹிட் ஆனோடனே மெட்டல் சர்ஃபேஸில் அந்த ஃபோட்டான்ஸ் போகிறது வந்து இட் வில் ஹேவ் அன் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அந்த ஃபோட்டானுக்கு. அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம், அந்த ஃபோட்டான் ப்ராசஸ் பண்ணியிருக்க கைனெட்டிக் எனர்ஜியும் அதோட மொமெண்டமும் மெட்டல் சர்ஃபேஸை ஹிட் பண்ணோடனேவும் நமக்கு இஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து இந்த கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு பார்த்தோமா. அதுதான் அவர் சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஃபோட்டான் ப்ரொசஸ் பண்ணியிருக்க அந்த எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து இட் ஸ்ட்ரைக்ஸ் அன் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் ஆஃப் அன் மெட்டல். ஒரு மெட்டலோட சர்ஃபேஸில் இருக்க எலக்ட்ரானை போய் ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணோடனேவும் இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இட்ஸ் எனர்ஜி சைமல்டேனியஸ்லி டு த எலக்ட்ரான் டியூரிங் த கொல்யூஷன். அப்போ அது ரெண்டுமே அந்த மாதிரி அந்த ஃபோட்டான் வந்து வித் அன் பர்டிகுலர் எனர்ஜியில் வந்து மெட்டல் சர்ஃபேஸில் இருக்க எலக்ட்ரானை ஹிட் பண்ணுது. அது ஹிட் பண்ணோடனேவும் நமக்கு வந்து நம்மகிட்ட ஃபோட்டானில் இருந்த அந்த எனர்ஜி வந்து டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக அந்த பிளேஸ்லேயும் எலக்ட்ரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எனி டைம் லேக் ஆர் டிலே, எந்த ஒரு டைம் லேக் இல்லாமல் அட் அ டைமில் வந்து இதெல்லாம் ப்ராசஸும் நடக்கும். அந்த 2 எஜெக்ஷனுக்கும் அதே மாதிரி அந்த பீம் ஆஃப் லைட் வந்து ஹிட் ஆகிறதுக்கும் எந்த ஒரு டைம் லேக்குமே இருக்காதுன்னு சொல்கிறாரு. கிரேட்டர் த எனர்ஜி பொசஸ்ட் பை த ஃபோட்டான், கிரேட்டர் வில் பி த ட்ரான்ஸ்ஃபர் of energy to the electron and greater the kinetic energy of the ejected electron. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து ஹிட் பண்ணுற அந்த ஃபோட்டானுக்கு வந்து கிரேட்டர் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த எனர்ஜி எலக்ட்ரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எலக்ட்ரானுக்கு தேவையான அந்த எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ இட் வில் பொசஸ் ஹை கைனெட்டிக் எனர்ஜி அதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கன்க்ளூட் பண்ணுவார். இதிலேருந்து கரெக்டாக சொல்லணுன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, கைனெட்டிக் எனர்ஜி விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொல்லுவார். அப்போது நமக்கு வந்து ஃபோட்டான் எந்த ஒரு கைனெட்டிக் எனர்ஜியில் வந்து ஹிட் ஆகுதோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோட்டானுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கும்ல, ஒரு கைனெட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு h(μ) அப்படின்னு எனர்ஜி விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி. இந்த நடுவில் இருக்க ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிள் எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் h நம்ம வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம் விச் இஸ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவும் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நமக்கு அந்த ஹிட்டாக போகிற அந்த ரே ஆஃப் லைட்டில் இருக்க எனர்ஜி வந்து h(μ). ஸ்ட்ரைக்கிங் ஃபோட்டானில் இருக்க எனர்ஜி விச் இஸ் h(μ). செகண்ட் பாருங்கள், the minimum energy required to eject the electron is work function. நமக்கு வந்து மெட்டல் சர்ஃபேஸில் ஃபோட்டான் இந்த ஒரு பர்டிகுலர் எனர்ஜி h(μ)ல வந்து ஹிட் ஆகுது. ஹிட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற அந்த மினிமம் எனர்ஜி எலக்ட்ரானை வந்து மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து இஜெக்ட் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற மினிமம் எனர்ஜி என்ன சொல்லுவோம், ஒர்க் ஃபங்க்ஷன் W0 அப்படின்னு சொல்லுவோம்.
ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்? ஹச் மியூனா இங்கே போட்டிருக்கிறது மியூ நாட்னா என்ன சொன்னேன்? த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சினா என்ன? விச் இஸ் த மினிமம் ஃப்ரீக்வன்சி ரெக்வயர் டு எஜெக்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். அது வந்து த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி h/μ0. அப்போது நமக்கு வந்து ஆல்ரெடி ஃபோட்டானுக்கு ஒரு எனர்ஜி h/μ இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகி போகிறதுக்கு வந்து ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன், அதாவது இந்த டோட்டலாக இது ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, விச் இஸ் த மினிமம் எனர்ஜி டு இஜெக்ட் த எலக்ட்ரான். இந்த எனர்ஜியில் வருது. இந்த எனர்ஜி இருந்தால் தான் எலக்ட்ரான் மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து லீவ் ஆகும். அந்த எனர்ஜி தான் h/μ0. இப்போது ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி, இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து இந்த இதில் ஹிட் ஆகுதுல, அந்த ஃபோட்டானோட எனர்ஜி h/μவும் நமக்கு வந்து இஜெக்ட் ஆக தேவைப்படுற மினிமம் எனர்ஜி h/μ0ம் ரெண்டுமே நம்ம அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா அதுதான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற கைனெட்டிக் எனர்ஜி. ஃபோட்டான்லேருந்து கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு வந்து அந்த ஃபோட்டோ எலக்ட்ரானுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற கைனெட்டிக் எனர்ஜி எது அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைக்கிங் ஃபோட்டானில் இருக்க எனர்ஜியும், அதே மாதிரி ஒர்க் ஃபங்க்ஷன் நமக்கு அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜியும், இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொல்லுவார். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி